ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிசம்பர் மாத நடப்பு பார்க்குறோம். ஸோ அந்த வரிசையில் 5ஆம் தேதிக்குள்ள நடப்பு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, MH-60 ஆர் ரக ஹெலிகாப்டர் உபகரணங்கள் மற்றும் பிற சாதனைகளை இந்தியாவிற்கு விற்பனை செய்ய ஒப்புதல் அளித்த நாட்டின் அதிபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். சரிங்களா? அதாவது இந்தியாவிற்கு MH-60 ஆர் ரக ஹெலிகாப்டரோட உபகரணங்களும் அதோட சாதனங்களையும் இந்தியாவுக்கு நாங்கள் விற்பனை செய்கிறோம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அது எந்த நாட்டு அதிபர் ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னா, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2வது கொஸ்டின், 3 புதிய குற்றவியல் சட்டங்களை 100% நடைமுறைப்படுத்திய முதல் அரசு எதுனா சண்டிகர். சரிங்களா? ஒரு 3 புதிய குற்றவியல் சட்டங்களை அமுல்படுத்தியிருக்கிறாங்க. அது 100% நடைமுறைப்படுத்திய முதல் அரசுனா சண்டிகர். சண்டிகர் ஒரு யூனியன் பிரதேசம். சரிங்களா? என்னென்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம். ஸோ இந்த 3 சட்டங்கள் 1857 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் அந்த 3 சட்டங்களுமே போட்டிருக்காங்க. ஸோ அந்த 3 சட்டத்திற்கும் மாறாக எந்த சட்டம் அறிமுகப்படுத்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய 3 சட்டம் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் அரக்ஷா சம்ஹிதா. சரிங்களா? பாரதிய நாகரிக் அரக்ஷா சம்ஹிதா. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா, பாரதிய சாசகி அதிநியம். சரிங்களா? பாரதிய சாசகி அதிநியம். ஸோ இந்த 3 சட்டங்கள் புதுசாக மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 சட்டத்தையுமே 100% நடைமுறைப்படுத்திய முதல் அரசு எதுனா சண்டிகர். சரிங்களா? அதே மாதிரி இந்த 3 சட்டங்கள் எப்போ முதலாக நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா, ஜூலை 1 தான் நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா? ஜூலை 1 முதல் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் என்ன சொல்லிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சமத்துவம், நல்லிணக்கம், சமூக நீதி. இந்த 3மே என்னென்னா பாரதிய நியாய சம்ஹிதா சட்டம் உருவாக்கும். சரிங்களா? சமத்துவம், நல்லிணக்கம், சமூக நீதி. ஸோ அந்த 3ஐயும் உருவாக்குவது எந்த சட்டம்னா, பாரதிய நியாய சம்ஹிதா சட்டம் உருவாக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல், பாலியல் வன்கொடுமையில் விசாரணை தொடங்கி 60 நாட்களில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த பாலியல் வன்முறை குடும்பம் இருக்குல்ல, அதில் விசாரணை ஒரு 60 நாட்கள் குற்றச்சாட்டு நாங்கள் பதிவு செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், இதன் மூலம் இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவங்களுக்கு 45 நாட்களுக்குள்ள குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த 3 சட்டம் இல்லாமல் தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கி இயக்குநர்களின் பதவிக்காலம் 8 ஆண்டுலேருந்து 10 ஆண்டுகளாக அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? கூட்டுறவு வங்கி இயக்குநர் பதவிக்காலம் எத்தனைனா 8 ஆண்டு தான். இப்போ எக்ஸ்ட்ரா 2 ஆண்டுகள் அதிகரித்து 10 ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது 4வது கொஸ்டின், வங்கிகள் சட்டத்திருத்த மசோதா 2024 நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்கு வைத்திருப்போர் தனது நியமனதாரராக 4 பேர் இருக்கலாம். சரிங்களா? நியமனதாரர்கள் எத்தனை 4 பேர் இருக்கலாம். ஆனால் இதற்கு முன்பு எத்தனை பேர் இருந்தாங்கன்னா, ஒரே ஒரு நபர் தான் இருந்தாங்க. சரிங்களா? இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934, வங்கி ஒழுங்காட்சி சட்டம் 1949, SBI சட்டம் 1955, கையகப்படுத்தும் மற்றும் பரிமாச சட்டம் 1970. ஸோ இந்த 3 சட்டங்களுக்கு மாறாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த வங்கி கணக்கு, அதாவது வங்கிகள் சட்ட திருத்த மசோதா. சரிங்களா? அந்த 3ஐயும் மாறாக கொண்டு வரப்பட்டது தான் வங்கி சட்ட திருத்த மசோதா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதியாக மன்மோகன் நியமனம். சரிங்களா? உச்ச நீதிமன்ற நீதிபதியாக யாருன்னா மன்மோகன் நியமனம். மொத்த நீதிபதிகள் எண்ணிக்கை 36ஆக உயர்ந்திருக்கு. சரிங்களா? டோட்டலாக உச்சநீதிமன்ற மொத்த நீதிபதி 34. சரிங்களா? எப்படி இருக்குன்னா 1:34 அப்படி இந்த விகிதத்தில் தான் இருக்கணும். இதில் இப்போ தற்போது 33 பேர் நிரப்பப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, 6வது கொஸ்டின், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கும் குழுவில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நீக்கம். சரிங்களா? யார் நீக்கம்னா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நீக்கம். ஸோ இதில் மொத்தம் 3 பேர் கொண்ட குழு. சரிங்களா? இந்த குழு மொத்தம் எத்தனை இருக்காங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. யாராக இருக்காங்கன்னா, பிரதமர் இருக்கிறாங்க, தலைமை நீதிபதி, மக்களவை எதிர்க்கட்சி. இந்த 3 பேரில் தலைமை நீதிபதி அவர்கள் நீக்கப்பட்டு யார் வராங்கன்னா, மத்திய அமைச்சர் ஒருத்தர் நியமிக்கப்பட உள்ளார். சரிங்களா?
ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சூரியனின் புற வெளியை ஆய்வு செய்ய ப்ரோபா 3 என்னும் இரட்டை செயற்கைக்கோளை ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் வடிவமைத்தது. சரிங்களா? யார் வடிவமைத்திருக்காங்கன்னா, ஐரோப்பா விண்வெளி ஆய்வு மையம் வடிவமைத்திருக்காங்க. அதோட பேர் என்ன பேர்னா ப்ரோபா 3. எதுக்காண்டி வடிவமைத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்ய. சரியா? அடுத்தது PSLV C-59 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. சரிங்களா? இந்த ப்ரோபா என்னும் ஒரு செயற்கைக்கோள் வந்து சரிங்களா? இந்த செயற்கைக்கோள் வந்து PSLV C-59 அப்படிங்கிற ராக்கெட் மூலம் இஸ்ரோ மூலமாக விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. சரிங்களா? அடுத்து என்னென்னா, 60,500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. சரிங்களா? எத்தனை கிலோமீட்டர் தொலைவில்னா 60,500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. எதுனா ப்ரோபா 3. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது இது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.